வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நான் ரேகே இல்லர் கவிதா. இன்னைக்கு நம்ம ஆறாவை பற்றி பார்க்க போகிறோம். உள்ளம் பெருங்கோயில் ஊடுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய்க்கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனாய்ந்தும் காலா மணிவிளக்கே. இது திருமூலர் பாட்டு. இந்த பாட்டுலே நம்ம உடம்புக்கும் கோயிலுக்கும் உள்ள சம்மந்தத்தை பற்றி தெளிவாக கொடுத்துருக்காரு. இதை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம். நம்மளோட பாதம் தான் கோபுரம், நுழைவாயில். முழங்கால் ஆஸ்தான மண்டபம், தொடை நிறுத்த மண்டபம். நம்மளோட பிறப்புறுப்பு தான் கொடிமரம், அதுதான் மூலாதார சக்கரா. தொப்புள் கீழே இருக்கிறது சுவாதிஸ்தானம், பலிபீடம். மார்பு கீழே இருக்கிறது மணிப்பூரகம், மகா மண்டபம். மார்பு அநாகதம், நடராஜர். கழுத்து அர்த்த மண்டபம். கழுத்தில் உள்ளது நந்தி, விசுத்தி சக்கரம். சிரம் அதாவது முகம் கர்ப்பகிரகம். வலது செவி தட்சிணாமூர்த்தி, இடது செவி சண்டிகேஸ்வரர். வாய் ஸ்தான மண்டபம், மூக்கும் ஸ்தான மண்டபம் தான். நம்மளோட வலது கண் பிள்ளையார், இடது கண் முருகர். புருவ மத்தியில் இருக்கிறது தான் லிங்கம், சிவலிங்கம். புருவ மத்தியில் இருக்கிற ஆக்கினை சக்கரம் லிங்க வடிவிலே அமைஞ்சிருக்கும், அதுதான் சிறப்பு. சகஸ்தாரம் தலையோட உச்சி, அதுதான் கர்ப்பகிரகத்தோட விமானம், அதாவது மேலே கோபுரமாக இருக்கும் இல்லையா, அதுதான். இதுதான் நமக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒற்றுமை. நமக்காக தான் கடவுள், நம்ம பாதுகாக்கிறதுக்காக தான் இத்தனை விஷயங்களும் இந்த கோயிலில் இருக்குது. நமக்கு என்ன பிரச்சனைனாலும் நம்ம கோயிலில் போய் நம்ம தரிசிக்கும் போது நம்மளோட ஆறா தூய்மையாகும். நம்ம உடலோட வடிவமைப்பிலேயே கோயில் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற நேர்மறையான சக்திகள் நம்மள நேர்மறை சக்தியை அதிகரிக்க உதவும். சாமியோட கருவறையே இருட்டாக இருக்குன்னா நம்மளோட ஆகினை சக்கரமும் இருட்டாக தான் இருக்கும். அதில் தீபத்தை காட்டும்போது எப்படி தீபம் ஒளி பிரகாசமாக காட்டுதோ அதே மாதிரி தான் நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற ஆகினை சக்கரத்தில் தீபம் ஒளியாக சுடராகும். பாடல் கூட, சிவன் பாடல் கூட ஒன்று இருக்குது. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்ததை, வாடி 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 போன மாந்தர்கள், கோடி 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 என் நிறைந்த கோடியே, ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. இதுக்காக தான் நான் சக்கரத்தை பற்றி உங்களுக்கு அதிகமான ஷார்ட்ஸை போட்டிருக்கேன். அதனால தான் சக்கரை எந்த அளவுக்கு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ, செயல்படுத்துகிறீங்களோ, அந்தளவுக்கு உங்கள் ஆறா நல்ல பாசிட்டிவாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்.